ஹலோ எவ்ரி ஒன். இன்னைக்கு இங்கிலீஷ் கிராமரில் ப்ரிப்போசிஷனில் அட். ஸோ அட் எங்கெங்கெல்லாம் நம்ம டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன்ஸில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு அட் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணணும்னா ஒரு லொக்கேஷனை குறிக்கிறதுக்கு, டைம், டிரெக்ஷன், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடு, ப்ரைஸு, ஒரு ரீசன். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு காரணங்களுக்கு ஒவ்வொரு பிளேஸ்லேயும் வந்து அந்த அட் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஸ்டார்ட் ஒர்க்கிங் அட் 9 o'clock அப்படின்றப்ப 9 o'clock அப்படின்னு சொன்னோன்னா ஸ்பெசிஃபிக்காக ஐ ஸ்டார்ட் ஒர்க்கிங் அட் 9 o'clock அப்படின்னா எக்ஸாக்டாக. சரிங்களா? அதுவும் அந்த அட் யூஸ் பண்ணுறப்ப 9 o'clock அப்படின்றப்ப. செகண்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹீ இஸ் ஸ்டாண்டிங் அட் தி பாட்டம் ஆஃப் த ஹவுஸில் பாட்டம் ஆஃப் த ட்ரீ அப்படின்னு சொல்கிறோம். ஹீ இஸ் ஸ்டாண்டிங் அட் த பாட்டம் ஆஃப் த ட்ரீ அப்படின்னு சொல்கிறோன்னா தட்ஸ் கரெக்ட். அப்போ வந்து ஒரு லொக்கேஷனை குறிக்குது. ஃபஸ்ட்டு டைமை சொன்னோம், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு லொக்கேஷனை சொன்னோம், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று என்னென்னா டிரெக்ஷன். த போலீஸ்மேன் பாயிண்டட் ஏ கன் அட் தி கல்பிரிட் அப்படின்னு சொன்னாங்க. அந்த போலீஸ்மேன் பாயிண்டட் ஏ கன் அட் தி கல்பிரிட். அந்த டைரக்ஷன் யாரை நோக்கி அதை வச்சுருக்கிறாங்க அப்படின்றது அந்த டைரக்ஷனை வச்சு சொல்கிறது. அடுத்தது வேறு என்ன சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா டோன்ட் லாஃப் அட் மீ அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு சொல்லலாம். சரிங்களா? ஹீ லாஃப்ட் அட் ஹர் ஜோக்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு காரணங்கள் அது மாதிரி சொல்கிறது. டைரக்ஷன் சொல்லிட்டோம், காரணம் சொல்லிட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா த டூ கண்ட்ரீஸ். நமக்கு தெரியும் இப்போ எந்த ரெண்டு கண்ட்ரிஸ், த டூ கண்ட்ரிஸ் ஆர் அட் வார். ஒரு போர் நடத்திருக்கு, ஒரு நிகழ்வு. ஸோ அந்த மாதிரி இதில் சொல்கிறது. அடுத்தது வந்தே பாரத் ட்ரெயின் இஸ் ரன்னிங் அட் த ஸ்பீட் ஆஃப் 130 km/h சொல்கிறான். இந்த வந்தே பாரத் ட்ரெயின் இஸ் ரன்னிங் முன்னாடி ரொம்ப போயிட்டு இருந்துச்சு. சில ஆப்ரேஷனல் ரீசன்னால இப்போ கொஞ்சம் ஸ்பீடு குறைச்சிருக்கிறாங்க. அப்போ ஒரு ஸ்பீடை குறிக்கிறதுக்கு நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் சொல்லலாம். கார் இஸ் ரன்னிங் அட் த ஸ்பீட் ஆஃப் 50 km/h. அடுத்தது ஐ பர்ச்சேஸ்ட் எ நியூ ஸ்மார்ட் ஃபோன் அட் த ரேட் ஆஃப்னு சொல்லிட்டு ஒரு ப்ரைஸு. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சினாரியோஸில் நம்ம அட் யூஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.